ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று நீ உணர்ந்து சில விஷயங்களை திருத்தி மாற்றிக்கொண்டு வருகிறாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற முடியாமல் நீ திணறுகிறாய். நீ என் கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும்? மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைப்பாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே. பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்துவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடமிருந்து விலகிவிடு. நான் தவறு எதுவும் செய்யாமல் நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே நீ யோசிக்கிறாய். நாமும் அவர்களுடன் சமமாக வாக்குவாதம் செய்தால் இழப்பது நம் நிம்மதிதான். அதனால் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் அந்த இடத்தை விட்டு நகன்றுவிடு. உன் நிம்மதியான வாழ்வில்தான் உன் நிம்மதி இருக்கிறது. மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை. அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே. அவர்கள் அன்புக்கு சார்ந்து இருக்காதே. அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம். அப்போது நீ ஏமாந்து வாழ்க்கையில் ஒரு வெறுமையை காண்பாய். நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள். அன்பு வைப்பது தவறில்லை குழந்தையே. ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு இருக்கும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்து இருக்கும் அளவிற்கு எதுவும் நிரந்தரமில்லை. இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே. மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட. வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை. வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அனுபவம். அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையில் உன்னால் வாழ முடியும். அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கையின் அர்த்தத்தை நீ உணர்வாய். சோம்பேறித்தனத்தை தூக்கி எறி. போராடு. போராடாமலேயே வாழ்க்கை கடினம் என்று சொல்லாதே. பிறகு வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான். இவ்வுலகில் வாழ்க்கையில் நிரந்தரம் என்பது இரண்டுதான். ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா, இன்னொன்று உன் சாய் அப்பா. உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தான் நடைபெற அனுமதிப்பேன். நம்பிக்கையோடு செயல்படு, வெற்றி உண்டாகும். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.